ஒவ்வொரு நாளும் வாசுகி அம்மையார் உணவு படைக்கும் போது இலைய போட்ட உடனே திருவள்ளுவர் என்ன பண்ணுவார், ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் வச்சுட்டு உட்காருவார். இதை எதுக்குன்னு வாசுகி கேட்டதே இல்லை 50 வருடங்களாக. வாசுகி மரணப்படுக்கையில் இருக்கும்போது திருவள்ளுவர் கேட்கிறார், உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லுமா, இவ்வளோ ஒரு நல்ல மனைவியா இருந்திருக்கிறியே. மனைவி இறக்க போறாங்கிறது திருவள்ளுவருக்கு தெரியுது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்தி உலகம்னு சொன்னவன் திருவள்ளுவன். நேற்று இருப்பவர் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை என்று மரணத்தை பற்றி குறிப்பிட்டவன். ஆனால் தன்னுடைய மனைவி மரணிக்கப் போகின்றாள் என்றவுடன் அவனால் தாங்க முடியாமல் கதறுகின்றான். அப்போது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் உங்கள்கிட்ட வாழ்க்கையில், நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஊசியையும் ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். அதை கூட கேட்காத அமைதியான மனைவி. வாழ்க்கை பூரா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு பருக்க கீழே விழுந்தா கூட ஊசியால் குத்தி அந்த கொட்டாங்குச்சி தண்ணியில் கழுவிட்டு நான் சாப்பிட்ணும், அது வீணாக கூடாதுங்கிறதுக்காக வச்சேன். 50 வருடமா எனக்கு உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை, அதனால் அதனுடைய பயன்பாடு கூட உனக்கு தெரியல, அவ்வளோ நல்ல மனைவியா நீ இருந்துட்ட அப்படின்னு சொல்ற. கேட்டவுடன் அந்த மனைவி இறந்து போகின்றாள். கதறுகின்றான், பதறுகின்றான் வள்ளுவன். எழுதுறான், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னா. உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு என்னவோ அது தாண்டா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நட்பு. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லைன்ட்டான். எல்லோருக்கும் 2 அடியிலே உலகத்திற்கே உலக பொதுமுறையை வகுத்து கொடுத்த வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 அடிக்குள் அடக்க முடியவில்லை நண்பர்களே. 4 அடி எழுதுறான் அதுக்கு மட்டும். மனைவியினுடைய பெருமை அத்தகையது. என்ன எழுதுனா தெரியுமா? அடிசிற்கினியாளே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரானா. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கை பூரா அருமையான உணவை சமைச்சு கொடுத்து என்னை பசி இல்லாம பார்த்துக்கிட்ட என்னுடைய தேவதையே, கணவன் சொல்றத கடைசி வரைக்கும் மீறாம வாழ்ந்த ஒரு பெண்ணே, என்னுடைய கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, இறந்துட்டே நான் என்னமா எப்படி உயிரோடு இருப்பேன், நான் எப்படி நல்லா தூங்குவேன், நான் ஏன் வாழணும் அப்படின்னு அழுகுறோம். இதை தான் கண்ணதாசன் அழகா சொல்லுவான் புரியுற மாதிரி. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர் வாயோம்மா. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண்மலர் வாயோம்மா. ஒரு கணவன் உயிரை கொடுத்தாவது மனைவியை காக்கணும். அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கின்ற இந்த இடம் என்பதனால் இதனையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். தலைவன் தலைவி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத அருமையா ஒரு பாட்டு உண்டு குறுந்தொகையிலே. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், ஞானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்கள்ல, உங்க அப்பாவையும் எங்க அப்பாவைக்கும் சில குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. நீனும் நானும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டவங்கல்ல. ஒரே ராத்திரியில ஒரே நேரத்தில் உன்னை கொண்டு வந்து என்கிட்ட மனைவியாவும் என்னை கொண்டு வந்து உன்ட்ட கணவனாவும் ஒப்படைச்சிட்டாங்க. அது எப்படிப்பட்ட உறவுன்னா, செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா தண்ணி சிகப்பா ஓடும், அந்த தண்ணியிலிருந்து மண்ணையும் தண்ணி எப்படி பிரிக்க முடியாதோ அதுதாண்டா கணவன் மனைவி உறவு. அடி தாங்கும் அளவு இன்றி அனல் அன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கலக்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரும்பான். களித்தொகையில கோடை வெயில்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா செத்து போவோம். ஒரு குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. ஆண் யானையும் பெண் யானையும் உள்ள துதிக்க வைக்குது. தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும்னு பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும்னு ஆண் யானையும் நிற்கிது. 2 பேரும் ஒருத்தர் மேல வச்சிருக்கிற ஒருத்தர் அன்பை பார்த்து கண்ணில் தண்ணி கொட்டுது. அதற்கு பிறகு கூட பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை தண்ணீரை குடித்தது. பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர். பிடி என்றால் பெண் யானை, களிர் என்றால் ஆண் யானை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்களேன். இப்ப எல்லாரும் இவ்வளவு நல்லா உட்கார்ந்துருக்கிறீங்களே, இப்படி பிள்ளைகளை பெற்று இப்படி வளர்க்குறீங்களே, அதுக்கெல்லாம் அப்பா காசு சம்பாதிக்கிறதுனால அப்பா மட்டும்தான் காரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைப்போம். தவறு. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க இல்லைன்னா தான் அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்குலாம் என்ன பெருமை தெரியுமா? எதில் நீங்கள் நிற்கிறீங்க தெரியுமா?
உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தமிண்டு, ஆலம் விடுதுகள் போல 1000 உறவுகள் இருந்தன, வேறென நீதி இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்பா. இந்த மனைவி எல்லாம் வேற இருக்கிறதுனால தான் கணவன்லாம் கீழே விழுந்துடாம இருக்கிறீங்கிறத இந்த சபையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது யாராவது மறுக்க முடியுமா? கண்ணதாசன் போய் கேட்டான், கணவன் மனைவி உறவு என்னடான்னு. மனைவியை பத்தி சொல்றாங்க, எத்தனை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னா. ஏன் சொன்னான் தெரியுமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமான். அப்ப மனைவியினுடைய அருமை என்னங்கிறத கணவன்லாம் முழுசா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நீதி நெறி வெண்பால 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியினுடைய அருமை என்னன்னு சொல்றான். மாதா மரிக்கின் மகள் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் இறப்பின் வாகு வலி போம், மனையாளந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அம்மா இறந்து போனா பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனா படிக்கிறீங்களே இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனா மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிருண்டாங்க. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை அறிவில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அது அவள் இறப்பிற்கு பின்னே பலருக்கு புரியும்.